வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக குஜராத்தின் சனந்த் பகுதியில் செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் பரிசோதனை கூடத்தின் செயல்பாடுகளை இன்று தொடக்கி வைத்தார். உலக அளவிலான செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் நோக்கிலான இந்தியா செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் மொத்தம் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த ஆலை உருவாக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொழில்நுட்ப உற்பத்தி பயணத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்று குறிப்பிட்டார். இந்த ஆலை முழுமையாக செயல்பட தொடங்கியதும் ஆண்டுக்கு 5 மில்லியன் குறைக்கடத்தி சில்லுகள் வரை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாகும். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு மேற்கொண்ட பயணத்தின் முதல் கட்டமாக ராஜஸ்தானின் பலோத்ராவில் சுமார் 1.06 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைத்து மேலும் பல திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். இது குறித்த கூடுதல் தகவல்கள். பெட்ரோலிய வேதிப்பொருட்கள், நகர்ப்புற போக்குவரத்து, ரயில்வே, சாலைகள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மின் பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் இத்திட்டங்களில் அடங்கும். பலோத்ராவில் உள்ள பச்சபத்ராவில் இந்தியாவின் முதல் பசுமைவெளி ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோகெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இது நாட்டின் எரிசக்தி மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறையில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. இந்த புதிய சுத்திகரிப்பு வளாகம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் மற்றும் ராஜஸ்தான் அரசின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. மேலும் ஆண்டுக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் திறன் கொண்டது மற்றும் சுமார் 79,450 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 13,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் அமையவுள்ள ஜெய்ப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை 125A மற்றும் ஜோத்பூர் சுற்றுச்சாலையின் இரண்டாம் பிரிவை 4 வழி சாலையாக மாற்றும் திட்டத்தையும் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். 1000 மெகாவாட் பிகானர் சூரியசக்தி திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்ததுடன் ராஜஸ்தான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலத்தின் மின் பரிமாற்ற பாதையையும் திறந்து வைத்தார். மேலும் ராஜஸ்தான் அரசின் பல்வேறு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 54,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கடிதங்களையும் பிரதமர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி பல நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையால் தவித்த வேளையில் இந்தியா நெருக்கடியை துல்லியமாக மதிப்பிட்டு ஒரு பயனுள்ள உத்தியை வகுத்ததன் மூலம் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ததாகவும் கூறினார். உள்நாட்டு சமையல் எரிவாயு விலை கடுமையான உயர்வை சந்திக்காத வண்ணம் அரசு தடுத்ததாகவும் குறிப்பிட்டார். மேலும் சர்வதேச எரிபொருள் விலை ஏற்றத்தின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க 75,000 கோடி ரூபாய் நஷ்டத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தானில் உள்ள ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைத்தார். 480 கோடி ரூபாய் செலவில் 23,000க்கும் அதிகமான சதுர மீட்டர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனையம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை வரை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்படும். மேலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் 28,840 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுடன் விமான போக்குவரத்து சார்ந்த வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டுள்ளது. விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் இத்திட்டம் வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பை அகமதாபாத் இடையிலான அதிவேக ரயில் பாதை இன்னும் 3 ஆண்டுகளில் நிறைவடையும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் இப்பகுதிகளுக்கு இடையிலான அதிவேக புல்லட் ரயில் திட்டம் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். குஜராத் பகுதியில் உள்ள 80% பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து அர்த்தமுள்ள விவாதம், கலந்துரையாடல் மற்றும் முடிவெடுப்பதில் இந்த கூட்டத்தொடர் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கல்லீரல் மற்றும் 2ஆம் வகை நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர் இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற கல்லீரல் மற்றும் வளர்சிதை மாற்ற நோய்கள் வலையமைப்பின் 3வது ஆண்டு விழாவில் உரையாற்றினார்.
இத்தகைய நோய்கள் மிக இளம் வயதிலேயே ஏற்படுவதால் இது ஒரு மருத்துவ பிரச்சனை என்பதையும் தாண்டி ஒரு சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அறிவியல் முன்னேற்றம் மட்டுமே இந்த சவாலை வெல்ல முடியாது என்று கூறிய அவர், பரவலான பொது விழிப்புணர்வு மற்றும் வாழ்வியல் மாற்றம் அவசியம் என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் சில நாட்களுக்கு முன்பு பேரிழவை ஏற்படுத்திய நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்திய அரசுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆபரேஷன் அமிஸ்டர் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனை அவர் இன்று பார்வையிட்டார். இம்மருத்துவமனை வெனிசுலா மக்களுக்கு 24 மணி நேரமும் இலவச மருத்துவ சேவைகளை வழங்கி வருகிறது. இதில் தினமும் 400க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு கில் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. இன்று விவேகானந்தரின் 124வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தமது சமூக ஊடக பதிவில் விவேகானந்தர் ஒரு சிறந்த தேசபக்தர், தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக தொலைநோக்காளர் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் இந்தியாவின் நாகரிக உணர்வை மீண்டும் உயிர்ப்பித்து காலத்தால் அழியாத ஞானத்தை உலகத்துக்கு எடுத்துக் கூறியவர் என்று பதிவிட்டுள்ளார். பிரதமர் தமது பதிவில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதில் சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக போதனைகள் நாட்டிற்கு புத்துணர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் தொடர்ந்து வழங்கும் என்று கூறியுள்ளார். இந்திய தத்துவம் வேதாந்தத்தை மேற்கத்திய உலகிற்கு அறிமுகப்படுத்திய சுவாமி விவேகானந்தர் மற்றும் மூவர்ண இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா ஆகியோரின் நினைவு தினத்தையொட்டி ஏனாமில் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று சர்வதேச கூட்டுறவு தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் ஆளுமையை மேம்படுத்தி ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான வலுவான சமூகத்தை உருவாக்குவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில், நீடித்த வளர்ச்சிக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையவும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அரசு மாணவர் மாணவியர் விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் முதுநிலை படிப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். விடுதிகளில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை. புதுச்சேரியில் 11 இடங்களிலும் காரைக்காலில் 9 இடங்களிலும் இயங்கி வரும் விடுதிகளில் தகுதியும் விருப்பமுள்ள மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனம் அருகே அமைந்துள்ள அரசு விடுதியில் சேர விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவங்களை சம்பந்தப்பட்ட விடுதிநல அதிகாரிகளிடம் பெற்றுக்கொண்டு தேவையான சான்றிதழ் நகல்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஈரானில் முன்னாள் உச்சத் தலைவர் கிராண்ட் அயதுல்லா சையத் அலி கமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகளை அந்நாட்டு அரசு செய்து வருகிறது. இன்று தெஹ்ரானில் தொடங்கிய இந்நிகழ்வுகளில் மூத்த ஈரானிய தலைவர்கள், ராணுவ தளபதிகள் மற்றும் வெளிநாட்டு பிரமுகர்கள் உள்ளிட்டோர் தெஹ்ரானின் கிராண்ட் மொலாஷாவில் கமேனிக்கு அஞ்சலி செலுத்தினர். இந்தியா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களின் பல்வேறு வளர்ச்சித் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தில் ஆதரவும் உதவியும் வழங்கிய இந்தியாவுக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு யுவன் கில் நன்றி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கூட்டுறவுத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு விடுதிகளில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.